ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 5.5 ரோமன் லெட்டர் 2 தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். லக் எல்சி இஸ் ஈக்குவல் டு 7.8 சென்டிமீட்டர் மற்றும் யூகே இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அதாவது தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு சாய் சதுரம் வரையணும், அதோட பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தீர்வு ஃபஸ்ட்டு தரவு அப்படின்னு எழுதிக்கிட்டு தந்திருக்க அளவை அப்படியே எழுதிருங்க. இனிமேல் உண்மை படம் வரையணும்னா ஃபஸ்ட்டு உதவி படம் வரையணும். சரிங்களா? உதவி படத்தில் சின்னதாக ஒரு சாய் சதுரம் வரைங்க. இதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது, நீங்களாவே ஒரு அளவு எடுத்து சாய் சதுரம் வரைய போறீங்க. ஓகே, சாய் சதுரம்னா அதோட 4 பக்கங்கள் சமமாக இருக்கும், ஆனால் மூளை விட்டம் சமமாக இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சாய் சதுரத்துக்கு 4 பக்கங்கள் சமம், ஆனால் மூளை விட்டம் சமமாக இருக்காது. இப்போ இதோட நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல், நெக்ஸ்ட் இது யூ, இது சி, இது கே. இப்போ நேம் கொடுத்துட்டோம். இனி எல்சி இஸ் ஈக்குவல் டு 7.8 சென்டிமீட்டர். எல்சி, அப்போ இது ரெண்டையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே வரைஞ்சிட்டேன். இப்போ இது எவ்வளவுனா 7.8 சென்டிமீட்டர் எழுதிடலாம். 7.8 சென்டிமீட்டர். ஓகே, அப்புறம் யூகே, யூகே இது ரெண்டையும் இணைத்து இப்போ நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே வரைஞ்சிட்டேன். இது எவ்வளவுனா 6 சென்டிமீட்டர் எழுதிடலாம் அதுவும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தந்திருக்க 2 அளவுமே என்னென்னா மூளை விட்டம். நம்மளுக்கு இங்கே 2 மூளை விட்டம் மட்டும்தான் தந்திருக்காங்க. தந்துக்கிட்டு சாய் சதுரம் வரைய கேட்குறாங்க. சரிங்களா? இதே மாதிரி 2 மூளை விட்டத்தை மட்டும் தந்துக்கிட்டு சாய் சதுரத்தை வரைய சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு மூளை விட்டத்தை யூஸ் பண்ணி அடிப்பக்கத்தை வரைங்க. நான் ஃபஸ்ட்டு 7.8 சென்டிமீட்டர் அதை அடிப்பக்கமாக எடுத்து வரைய போகிறேன். ஓகே, அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 0ல் ஒரு புள்ளி வச்சுருங்க. அப்புறம் 7.8 சென்டிமீட்டர், 7.8லேயும் ஒரு புள்ளி வச்சுருங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். எல்சி, இப்போ நம்ம வரைஞ்சிருக்க மூளை விட்டம் இது எல்சி. அப்போ இது எல், இது சி. இதோட அளவு என்னன்னா 7.8 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும். கடைசி எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. சரிங்களா? இனி பாருங்க, நான் இதை திருப்பி காமிக்கிறேன். இது ஒரு மூளை விட்டம், இது ஒரு மூளை விட்டம். நம்ம இந்த மூளை விட்டம் வரைஞ்சிட்டோம். இனி 6 சென்டிமீட்டர் அளவுள்ள இந்த மூளை விட்டம் வரையணும். இந்த மூளை விட்டம் நம்ம இப்போ வரைஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த மூளை விட்டத்தோட மையம் வழியாக தான் போகும். அப்போனா இனி என்ன வரையணும்? எல்சிக்கு மைய குத்துக்கோடு வரையணும். அதாவது நடுக்கோடு, கரெக்டாக நடுப்புள்ளி வழியாக போகிற ஒரு நடுக்கோடு வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். அது எப்படி வரைஞ்சிக்கிறதுனா காம்பஸை எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சி புள்ளியில் வைக்கிறேன். காம்பஸோட முனையை சி புள்ளியில் வைத்து இப்போ எல்சி இதில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க. மைய குத்துக்கோடு வரையணும்னா பாதிக்க மேலே அளவெடுக்கணும், உங்கள் விருப்பம். ஆனால் பாதிக்க மேலே அளவெடுத்து மேலே ஒரு வில், அதே மாதிரி கீழே ஒரு வில் வெட்டிக்கணும். சரிங்களா? இப்போ அளவை மாற்றாமல் எல் புள்ளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு மேலே ஒன்று, அடுத்த கீழே ஒன்று. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லு வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. அதே மாதிரி இந்த 2 வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இப்போ இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இதுதான் என்னென்னா மைய குத்துக்கோடு. சரிங்களா? ஓகே, இங்கே ஒரு அம்புகுறி, இனிமேல் இங்கே ஒரு அம்புகுறி. இதுக்கு நேம் கொடுக்கலாம், எக்ஸ் ஒய் அப்படி நேம் கொடுக்கலாம். இப்போ எல்சி என்கிற இந்த மூளை விட்டம், அப்புறம் இந்த மைய குத்துக்கோடு, இந்த 2 கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் என்னென்னா ஓ அப்படி நேம் கொடுக்கலாம். இது கண்டிப்பாக நம்மளுக்கு 90 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? இனி 6 சென்டிமீட்டர் அளவுள்ள இந்த மூளை விட்டத்தை வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அது எப்படி வரைகிறதுனா 6ல் பாதி என்னது 3. அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸில் 3 சென்டிமீட்டர் எடுக்க போகிறோம். சரிங்களா? காம்பஸோட முனையை கரெக்டாக 0ல் வைங்க, பென்சிலோட முனையை கரெக்டாக 3ல் வைங்க. நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். இப்போ என்னென்னா கரெக்டாக காம்பஸோட முனையை ஓ புள்ளியில் வைங்க. வச்சுக்கிட்டு இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடை வெட்டுற மாதிரி வில்லு, அதே மாதிரி கீழையும் ஒரு வில்லு. இங்கே நீங்கள் 6 சென்டிமீட்டரில் பாதி அளவு எடுத்து தான் இங்கே வில் வெட்டிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கோட்டு துண்டில் இந்த வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளியை பாருங்கள், இப்படி திருப்பி பாருங்கள், என்னது இருக்குது கே. அப்போ இந்த புள்ளி என்னென்னா கே எழுதிக்கலாம். அதே மாதிரி அடுத்த கீழே இருக்கக்கூடிய புள்ளி தான் என்னது யூ. அப்போ எழுதிடலாமா? இந்த புள்ளி என்னென்னா யூ. சரிங்களா? அளவு எழுதிடலாம். ஓயிலிருந்து கே 3 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஓயிலிருந்து யூ, இதுவும் என்னது 3 சென்டிமீட்டர். இப்போ எல்யூ இதை இணைச்சு நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி யூசி இதை இணைச்சு நம்ம கோடு வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிஐயும் கேஐயும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அப்புறம் எல்லையும் கேஐயும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ கொஸ்டினில் கேட்டது மாதிரி நம்ம ஒரு சாய் சதுரம் வரைஞ்சிட்டோம். சரிங்களா? இனிமேல் இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஓகே, ஃபார்முலாவை எழுதிக்கிட்டேன். சாய் சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு d1 இன்டு d2 சதுர அலகு. நம்மளுக்கு இங்கே தந்திருக்கக்கூடிய 2 மதிப்புமே என்னது மூளை விட்டத்தோட மதிப்பு தான். அப்போ ஏதாவது ஒன்று d1ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் d1 அதை 7.8 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
ஓகே, நெக்ஸ்ட்டு D2 அதை 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? நம்மளுக்கு தந்திருக்க 2 மதிப்புமே மூலை விட்டத்தோட மதிப்பு. அப்போ ரொம்பவே ஈஸி தான். 1/2 அப்படி எழுதிக்கலாம். இன்டூ D1ஓட மதிப்பு 7.8 இன்டூ D2ஓட மதிப்பு என்னது 6. கேன்சல் பண்ணலாமா? 4 2 3 6. ஓகே, 1 7.8 பெருக்குனா 7.8 தான். இன்டூ பாக்கி இங்கே 3. ஓகே, இதை பெருக்கலாமா? 8 3 24. அப்போ இங்கே 4 பாக்கி 2. இனி 7 3 21. 21 கூட 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? 23ன்னு கிடைக்கும். சரிங்களா? இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட்டு சதுர அலகு. சதுர புள்ளி அலகு நம்மளுக்கு சென்டிமீட்டர் தந்திருந்தாங்க. அப்போ சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இனி வரைமுறை பார்க்கலாம். ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒரு ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1. LC = 7.8 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். இனி படி 2. LCக்கு மையக்குத்துக்கோடு XYயை வரைந்தேன். அது LCயை ஓவில் வெட்டும். இனி படி 3. ஓவை மையமாக கொண்டு ஓயின் இருபுறமும் 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவிற்கள் OXஐ Kயிலும் மற்றும் OYயை Uவிலும் வெட்டுமாறு வரைந்தேன். இனி படி 4. LU UC CK மற்றும் KLஐ இணைத்தேன். அப்புறம் படி 5. LUCK என்பது தேவையான சாய் சதுரம் ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? இந்த சாய் சதுரத்தை நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதை தான் நான் இங்கே வரைமுறையை எழுதியிருக்கேன். இந்த பயிற்சி 5.5ல் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன். சரிங்களா? போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.